நேர்மையானவர்களோடு கடவுள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நேர்மையானவர்களோடு கடவுள். இங்கே யார் நேர்மையானவர்கள் குறிப்பிடப்படுகிறது? செக்கரியாவும் அவர் மனைவி எலிசபெத்தும் கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். யார் நீதிமான்? யார் நேர்மையாளர்? எசேக்கியேல் 18:9 வாசிக்கிறோம். ஆண்டுடைய நேர்மைகளுக்கும் கற்பனைகளும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பதாக யாரெல்லாம் உண்மையாய் நடக்கிறார்களோ, நெய் தவறாமல் நடக்கிறார்களோ, அவர்கள் நீதிமான், அவர்கள் நேர்மையானவர்கள். அத்தகைய வாழ்க்கை தான் இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது பிரியமானவர்களே. ஆகவே பரிசாக எலிசபெத் அம்மாள் வயதான காலத்திலே கருவுற இயலாத அவர்கள் கருவுற்றார்கள். மக்களுக்குள் தனக்குள் இருந்த இகழ்ச்சி அங்கே நீக்கப்பட்டது. வயிற்றுக்குள் இருக்கின்ற போதே தானும் தன் குழந்தையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். மரியாதை குறித்து இறைவாக்கு உரைத்தார்கள். காரணம், அவர்கள் நேர்மையாய் வாழ்ந்த வாழ்க்கை. ஆகவே கடவுள் அவர்களை தேர்ந்து கொண்டார். ஜக்கரியா வாழ்க்கையை பார்க்கிறோம். கபரியில் தூதன் வந்து ஆலயத்துக்குள் இருக்கின்ற பொழுது முகமுகமாய் தூதனை சந்திக்கின்ற, பார்க்கின்ற, அவரோடு பேசுகின்ற அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவரிடத்தில் கபரியல் தூதன் சொன்ன வார்த்தை, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. குழந்தைக்காக அநேக நாட்கள் அவர் மன்றாடி இருந்தார். ஆகவே உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லி கபரியல் தூதன் செக்கரியாவிடம் சொல்வதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பெருமகிழ்ச்சி கொண்டவராயிருந்தார். காரணம், அவருடைய நேர்மை. இந்த தம்பதியர்கள் கடவுளுக்கு நேர்மையாக இருந்தபடினால், கடவுளின் பார்வையில் நேர்மையானவர்களாக இருந்தபடினால், இந்த நேர்மையானவரோடு கடவுள் இருந்தார். ஆகவே இறை ஆசீரும் அவர்களோடு இருந்தது. நாமும் கடவுளுக்கு முன்பதாக நேர்மையானவர்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தர்களாக இருப்போம். கடவுள் நம்மோடு இருப்பார். அப்போது கடவுளுடைய ஆசீரும் நம்மோடு இருக்கும். ஆமீன்.